கோவையை சேர்ந்த ஹாங்காஸ் நிறுவனத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் வாயு மூலம் இயக்கப்படும் கேஸ் அடுப்பு விரைவில் விற்பனைக்கு வரும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சியை ஒன்றிணைத்து மேம்படுத்தும் நோக்கில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் முதல் வருடாந்திர ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கண்காட்சி டெல்லியில் நடைபெற்றது. மத்திய எரிசக்தி அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை ஹைட்ரஜன் கண்டுபிடிப்புகளில் இந்தியாவின் முன்னேற்றம் தொடர்பான கலந்துரையாடல் மற்றும் 25 அதிநவீன நிறுவனங்களின் ஸ்டார்ட் அப் கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் கோவையை சேர்ந்த ஹாங்காஸ் நிறுவனத்தின் சார்பில் தண்ணீரிலிருந்து தயாரிக்கப்படும் நைட்ரஜன் வாயு மூலம் இயக்கப்படும் கேஸ் அடுப்பு மற்றும் தொழிற்சாலைகளுக்கான சாதனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் பேளூரை சேர்ந்த விஞ்ஞானி கார்த்திக் என்பவர் உருவாக்கிய இந்த புதிய ஹைட்ரஜன் எரிவாயு தயாரிப்பின் மூலம் குறைந்த செலவில் ஹைட்ரஜன் தயாரிக்கப்படுகிறது. மத்திய அரசின் முறையான அனுமதிக்காக இந்திய சாதனம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் உரிமம் கிடைத்த பிறகு ஜனவரியில் இந்த ஹைட்ரஜன் எரிவாயு அடுப்பு சாதனம் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த நிறுவனத்தும் தெரிவித்துள்ளனர். மேலும் HONC கேஸ் உலகின் முதல் சுத்தமான எரிபொருள் கண்டுபிடிப்பு என்றும் இது ஆற்றலின் எதிர்காலத்தை மறுவடிவமைக்கும் என்றும் கூறினர். என்னோட பெயர் பேலூர் ராமலிங்கம் கார்த்திக். நான் பிறந்தது சேலம் மாவட்டம் பக்கத்தில் பேலூருங்கிற கிராமம். என்னோட இன்வென்ஷன் பாஸ்ட் 20 வருஷமாக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் எலக்ட்ரானிக் ரிசர்ச்சில். ஹைட்ரஜன் கேஸ் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் த 99.999 பியூரிட்டியான ப்ராடக்ட் பெம்மில் கொண்டு வராங்க. எல்லாமே உலகம் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்க நேரத்தில் இது ஒரு ஃபியூலாக கன்வெர்ட் பண்ண முடியுமாங்கிறதா என்னுடைய பிக்கஸ்ட் கொஸ்டின். இந்த 20 வருஷத்தில் க்ரீன் வாட்டர்லேருந்து ஒரு ஃபியூல் எடுக்க முடியுமா, அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு எனி பர்பஸ், அப்படி ஒரு இன்வென்ஷன் தான் இந்த பின்னாடி பார்க்குறீங்களா அந்த ப்ராடக்ட். இனி வாட்டர்லேருந்து நம்மளால் நெருப்பு எடுக்க முடியும். இப்போ இத்தனை வருஷமாக நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணியை பயன்படுத்திட்டு இருந்தோம். இனி நெருப்பை உருவாக்குறதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்த முடியுங்கிறத நான் நிரூபணம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூல் 100% ஒரு சேஃபஸ்ட் கேஸ். அதாவது வாட்டர்லேருந்து ஃபியூல் டைரெக்டாக நம்ம எடுத்து அதாவது கட்டிங் பண்ணலாம், வெல்டிங் பண்ணலாம், பிரேசிங் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம். எனி இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு கேஸ் ஃபாசில் கேஸஸ்லாம் பயன்படுதோ அதுக்கு ஒரு மாற்று எரிவாயு தான் இது ஜீரோ எமிஷன், கார்பன் கிடையாது. வேர்ல்டுலேயே முதல் முறையாக நீர்லேருந்து பர்னர் நம்ம பண்ணியிருக்கோம். வாட்டரில் எரியக்கூடிய பர்னர். இது 100% வாட்டரில் எரியும். இது ஒரு சேஃபஸ்ட் கேஸ். இது ஒரு பிக்கஸ்ட் ரெவல்யூஷன். இது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன். இது எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் பெருமை, நம்ம அத்தனை பேத்துக்கும் பெருமை. என் பேர் முத்துக்குமாரசாமி. ஹான்கேஸ் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் சார் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது தண்ணியிலிருந்து நீங்கள் எரிய வைக்க முடியும் அப்படிங்கிறக்காக ஒரு ஜென்ரேட்டர் உருவாக்கினார். அது 20 வருஷமாக போராடி அவர் கண்டுபிடிச்சதனோட விளைவு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இந்த கம்பெனியில் உருவாக்கி இந்த கம்பெனி மூலிமா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி மத்திய எரிசக்திக்கு நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பெரும்பங்கு எங்களோட அட்வைசரி போர்டு மெம்பர் சரத்குமார் சாரோட பங்கு அதில் இருக்குது. ஸோ இதை மத்திய அரசுக்கு கொண்டு அதை சப்மிட் பண்ணினதில் அவங்க இன்றைக்கி ஒரு MNREயில் ஸ்டார்ட் அப்பில் R&D எக்ஸ்போ ஒன்று இன்றைக்கி நடத்துனாங்க. அந்த எக்ஸ்போவில் எங்கள் கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி உலகத்துக்கு இன்றைக்கி அதை காமிச்சிருக்கிறோம். இதில் நீங்கள் தண்ணியிலிருந்து எடுக்கக்கூடிய அடுப்பு உதாரணத்துக்கு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அந்த அடுப்பு எரியும். அதைவே இண்டஸ்ட்ரியலுக்கும் பயன்படுத்தலாம், பாய்லருக்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கும் பயன்படுத்தலாம். அனதர் திங், இதே ஜென்ரேட்டரில் நாங்கள் ஸ்கேலபிலிட்டி பெரிய லெவலில் பண்ணதுனால அதில் நம்ம எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுலேயே நாம் வெஹிக்கிள் ஆட்டோமொபைலுக்கும் அதை யூஸ் பண்ணுறக்கும் பண்ணிட்டாரு சார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகம் போயிட்டு இருக்கிற ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா ஒரு கிலோ ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு செலவாகுது. சார் கண்டுபிடிச்சோட முக்கியமான விஷயத்தில் அது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு தயாரிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். ரொம்ப சீப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மாதத்துக்கு 1000 ரூபா செலவாகுது, 2000 ரூபா செலவாகுது. அப்படின்னா நம்மளோட மிஷின்ஸை யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். அடுப்பு எரியறதுக்கு ரெண்டு பர்னர் அடுப்பு எரியறதுக்கு 100 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். ஹாங்காஸ் ஹைட்ரஜன் எரிவாயு அடுப்பு சாதனம் குறித்த ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற நடிகர் சரத்குமார் ஹாங்காஸ் கண்டுபிடிப்பு மிகவும் பாதுகாப்பானது எனவும் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருவர் கண்டுபிடித்திருப்பது பெருமைக்குரியது எனவும் தெரிவித்தார். இதில் ஒரு டீம் ஒர்க்காக இருந்து அவருடைய கண்டுபிடிப்பு உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவும், இதில் என்னென்னா பொருளாதார அடிப்படையிலும் இந்தியா உயர்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே உயர்ந்துட்டுருக்கு. நம்ம 4th பிளேஸுக்கு வந்துட்டோம், 3rd பிளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபியூவல் மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை உண்டு பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது,
தண்ணியிலேருந்து எரிபொருளை உருவாக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு 20 கால ஆண்டுகள் வந்து இதிலே வந்து முயற்சி எடுத்து ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை வந்து உருவாக்கி தந்த கார்த்திக் அவர்களை உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒருவர். இதில் நான் இன்வால்வ் ஆனது காரணமே இது வந்து நான் நேரடியாக போயிட்டு அவங்க ஃபேக்ட்ரியில் போய் கோயம்புத்தூரில் போய் இது எப்படி சாத்தியபூர்வம் இருக்கிறதான்னு பார்க்கும்போது உண்மையிலே இதில் இருந்தது தெரிஞ்சது. அவங்க கூட இருந்து இதை வந்து பெரிய அளவில், ஏன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரதம மந்திரியுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு இது நடக்கணுன்ற எண்ணம் என் மைண்டுக்கு வந்துச்சு. அதுக்கான வேலைகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இதில் ஒன்று என்னென்னா, இப்போ வந்து இது வந்து ஸ்டார்ட் அப் இல்லை, இது வந்து R&D முடித்து இதை வந்து விநியோகம் செய்கின்ற அளவிற்கு தயாராகியாச்சு. இப்போ அரசு தரப்பில் இதை ஒப்புதல் தெரிவித்து லைசன்சிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரி நிர்ணயிக்கிறாங்க, விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, அது எப்படி கட்டுப்படி ஆகும்னு அவங்க பார்த்த பிறகு உடனடியாக வந்து சேல்ஸுக்கு கொண்டு வர அளவுக்கு இதை தயாரித்து கொண்டு வந்துட்டாங்க.